ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இன்றைய நாளின் வணக்கங்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் புனித வாரத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே கடவுள் எனக்கு கொடுத்த பிறப்பு என்ற கொடை, வாழ்வு என்ற கொடை, கடவுள் எனக்கு கொடுத்த உயிர், ஆற்றல்கள், திறமைகள், கடவுள் என்னோடு இருந்து வழி நடத்துகின்ற அந்த தயவு, இவை அனைத்திற்கும் நான் இன்றைய நாளிலே முதற்கண் நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறை மனித உறவிலே நாங்கள் நேர்மைத்தன்மை, உண்மைத்தன்மை, பிரமாணிக்கத்தன்மை, கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே இந்த பிரமாணிக்கத்தன்மை என்கின்ற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஆகவே எங்களுடைய மனித பலவீனங்கள், இயலாமைகள், மனித சுபாவங்களுக்கு நாங்கள் பல தடவைகளிலே பலியாக்கப்பட்டு அல்லது விலை வீசப்பட்டு நாங்களும் காட்டி கொடுத்தல்களுக்கு அல்லது பிரமாணிக்கமற்ற தனங்களிலே உண்மை இல்லாமல் நயவஞ்சக தனங்களுக்குள் சிக்கப்பட்ட நிலைகள் உண்டு. எங்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கப்படுகிற பகுதி, நாங்கள் இதை செய்ய வேணும், இதை செய்யக்கூடாது, கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய வாழ்வின் நல்நிலைகள் வெளிக்கொணரப்படுகின்றது. இன்றைய நாளின் நற்செய்தி மத்தேயு நற்செய்தியின் 26ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி எடுக்கப்படுகின்றது. அந்நாளில் 12 ஒருவனாகிய ஜூதாஸ் கரியோத் தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி ஜூதாஸிடம் கொடுத்தார்கள். அது முதல் ஜூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். புளிப்பெற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்கு சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடும் அது வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகின்றேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, உங்களுள் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றார்கள். ஆண்டவரே, அது நானா என ஒவ்வொருவரும் இயேசுவிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு இயேசு, என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் புறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இயேசுவை காட்டி கொடுத்த ஜூதாஸ், ரபி, நானோ என இயேசுவிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இயேசு தம்முடைய மனநிலையை அல்லது மனவேதனையை வெளிக்கொணருகின்ற ஒரு பகுதியாக எங்களுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 3 பகுதியாக இணைக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்ற இன்றைய இந்த நற்செய்திக்குள் அடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள், முதலாவது யூதாசுக்கும் தலைமை குருக்களுக்கும் இடையே நடக்கின்ற அந்த ஒப்பந்தம், வஞ்சகத்தன்மைக்கு, உண்மையற்ற நிலைக்கு தன்னுடைய குருவையே காட்டி கொடுக்கின்ற அளவிற்கு யூதாஸ் முன்வந்ததும், அதற்காக தலைமை குருக்களோடு விலை பேசுகின்ற அல்லது அவர்கள் பணத்தை எண்ணி கொடுத்து அந்த நிகழ்ச்சியை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால், இந்த பாஸ்கா உணவுக்கான ஆயத்தம் செய்யுதல், இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையேயான ஒரு கலந்துரையாடலும் முன்னாயத்தங்களும் செயற்திறன்களும் அங்கே வெளிக்கொணரப்படுகின்றன. மூன்றாவது பகுதி, இயேசு மனுக்குலத்திற்கு மனம் மாறாவிட்டால் நடக்கப் போவதை பற்றி ஒரு பாடம் நடத்துகின்றார். உண்மையற்ற வாழ்க்கை முறைக்கு காட்டி கொடுத்தலுக்கு இயேசு அவர்கள் பிறவாதிருந்தால் நலமாயிருந்திருக்கும். ஏனென்றால் காட்டி கொடுக்கப்பட போகிறவர் ஒரு பெரியவர். இயேசு தன்னிலை உணர்ந்து தன்னிலையில் தெளிவு பெற்று, ஆனால் தான் இத்தகையொரு கொடிய வேதனைகளுக்கு உட்பட போகின்ற என்பதை உள்ளூர உணர்ந்து அங்கே மனம் வெதும்புகின்ற ஒரு செய்தி கொணரப்படுகின்றது. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் சொன்னார். அங்கே இருந்த பல அப்போஸ்தலர்கள் உண்மையாகவே மனம் கிளர்ந்தெழுந்தார்கள். அது நான் அப்படி செய்வேனா? ஏனென்றால் இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குது. சொல்ல எனக்கே தெரியாமல் நான் இதுவும் செய்து விடுவேனா என்கின்ற அந்த ஒரு ஐயப்பாடு, மன ஆதங்கப்பட்ட நிலை அங்கே சீடர்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டது. அவை பலர் அதிலே ஆதங்கப்பட்டு முண்டி அடித்து கேட்டார்கள், அது நானா என்று. உரிய நேரம் வந்த பொழுது யூதாசும் கேட்டார், நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவை இயேசு அப்படியான ஒரு மனிதன் பிறக்காமல் இருப்பதும், ஆனாலும் இது அவனுடைய சூழ்ச்சி அல்லது அவனுடைய திட்டம் மட்டுமல்ல, இது கடவுளுடைய இறை திட்டம். அவை மறைநூல்களில் எழுதப்பட்டுள்ளவாறே மனுமகன் காட்டி கொடுக்கப்பட போகின்றார். The will of God would be இறைவனுடைய திட்டம் நிறைவேறுக என்று இயேசு வடிவாக தன்னையே ஒப்புவித்து நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் இந்த 3 நிலைகளில், நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் என்னுடைய மனித பலவீனங்கள், இயலாமைகள், இல்லாமைகளின் பொழுது எனக்கு எது நல்லதென்று தெரியும், எது கத்தோலிக்க வேதாகமம் சொல்லித்தருகிற படிப்பினைகள் தெரியும், கத்தோலிக்க வாழ்க்கையில் என்னிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது தெரியும். அவை நான் இவையெல்லாம் தெரிந்தும் பல தடவைகளில் அதுக்கு விரோதமாக நடந்திருக்கிறேன், உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறேன். என்னை படைத்த கடவுளை, என்னை பாதுகாக்கிற கடவுளை, என்னை பராமரித்து வழிநடத்துகிற கடவுளை நானும் காட்டி கொடுத்திருக்கிறேன். நான் சாத்தானோடு சேர்ந்து நின்றிருக்கிறேன். அவை நானும் என்னுடைய வாழ்க்கையில் காட்டி கொடுத்தலுக்காக என்னுடைய லௌவியமான வாழ்க்கைகளோட சுகபோகம் நிறைந்த அந்த அற்ப சுய லாபங்களுக்காக
அல்லது நானும் பல தடவைகளில் என்னுடைய பஞ்சு, சோம்பல், அசட்டத்தனம் இவற்றுக்கு இடம் கொடுத்ததுனால கடவுளை விலை பேசியிருக்கிறேன். காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, நானும் யூதாசை போல அந்த காட்டி கொடுத்தலுக்காக அல்லது நான் கடவுளை விட்டு விலகி நிற்கிறதுக்காக நான் இந்த அழிந்து போகிற சொத்துக்களுக்காக ஆசைப்பட்டிருக்கிறேன். பதவிகளுக்காக, கதிரைகளுக்காக, அந்தஸ்துகளுக்காக, ஆடம்பரங்களுக்காக, டாம்பியங்களுக்காக, மற்றவர் முன்னிலையிலே எனக்கு அசௌகரியம் அல்லது அவமானம், அகௌரவம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் இந்த வாழ்க்கையில் பல தடவைகள் மனச்சாட்சிக்கு விரோதமாக நடந்திருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது பகுதி இந்த பாஸ்கா உணவுக்கான கடத்தல் பாவ வாழ்க்கையில் இருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனமாற்றத்தின் வாழ்வுக்குள்ளே கடந்து போகிறதுக்கு நான் ஆயத்தங்கள் செய்ய, என்னை தகுதியாக்கி கொள்ள, அல்ல கடவுளோடு நான் செலவழிக்க போகிற நேரங்களுக்காக என்னை நான் முன்னாயத்தம் செய்ய பல தடவைகளில் தவறி இருக்கிறேன். அங்கே எந்த விருப்பங்களோட சில ஆயத்தங்களை நான் செய்ய முற்படுவதுண்டு. ஆனால் இயேசு சீடர்களுக்கு பணித்தது, நகருக்குள் இன்னாரிடம் செல்லுங்கள், முற்குறித்து வைக்கப்பட்டவை, இறை சட்டத்திலே வெளிப்படுத்தப்பட்டவை. என்னுடைய வாழ்க்கையிலும் சில வழிபாடுகளில், இறை மனித உறவுகளில், உரையாடல்களில் முன்னாயத்தம் செய்யப்பட்ட அல்லது முற்குறிக்கப்பட்ட அந்த இறைவனுடைய திட்டத்துக்காக என்னை விட்டு கொடுக்கின்ற, என் வாழ்வை மாற்றியமைக்கின்ற அந்த நல்ல முன்னாயத்த நிகழ்வுகளில் நான் ஈடுபட என்னை தகுதியாக்க இன்றைய நாளுங்களுக்கு வழி சொல்லி தருகின்றது. மூன்றாவது பகுதி இந்த தவக்காலத்தில் புனித வாரத்துக்குள்ள நுழைந்திருக்கின்ற எங்களுக்கு நாளைய தினத்தில் இருந்து நாங்கள் இந்த திரிதின வழிபாடுகளிலே முக்கிய பங்கேற்பை செய்ய இருக்கின்றோம். ஆகவே இந்த திரிதின வழிபாடுகளில் நாங்களும் தகுதியுள்ளவர்களாக பங்கேற்க, நானா ஆண்டவரே முன்னிலை நிற்க தகுதியற்றவனாக இருந்தேனா ஆண்டவரே, நான் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை உம்மை விட்டு விலகி போயிருக்கின்றேன், இப்போதாவது நான் உம்மண்டை வர, உம்மோடு பயணிக்க, உம்மோடு சங்கமமாகிட என்று நானும் தந்தையிடம் திரும்பி வர, எழுந்து நடக்க, தந்தையை நோக்கி என் வாழ்வை நான் முன்னகர்த்தி செல்ல இன்றைய நாளை பயன்படுத்துவோம். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றோம். இந்த புனித வார வழிபாடுகளுக்காக ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.